Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அண்ட் டாக்டர் அருள் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வெல்கம் டு ஷோ டாக்டர். டாக்டர், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி பற்றி நம்ம நிறைய வாட்டி நம்ம ஷோவில் வந்து பேசியிருக்கோம். அண்ட் வெல்கம் சார், அருள் பிரகாஷ் சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹலோ டாக்டருக்குள்ளே வரீங்க. அண்ட் நம்ம வந்து நிறைய பல விஷயங்கள் வந்து மக்களுக்காக எடுத்து சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய சில, அதாவது ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி, மக்கள் பயப்படக்கூடிய விஷயத்தை பற்றி பேசலாம் டாக்டர். உதாரணத்துக்கு பிளட் வாமிட்டிங். பிளட்னு வந்துருச்சுனாலே வந்து ஒரு பதட்டம் வந்துடும். பார்க்கும்பொழுது ஒரு சின்னதாக வந்து நோஸ்லேருந்து பிளட் வந்தாலும் இல்லை வாயிலேருந்து பிளட் வந்தாலே வந்து நம்மளுக்கு ரொம்ப பதட்டம் ஆகிடுவோம். ஸோ இந்த பிளட் வாமிட்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, எதனால் உருவாகுது அப்படின்றத பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி எல்லா துறைகள்லையுமே வந்து சர்ஜிக்கல் அண்ட் மெடிக்கல் ஒரு ரெண்டு கையுமே வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் இருந்தால் தான் வந்து ப்ராப்பராக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிலையும் வந்து சர்ஜிக்கல் அண்ட் மெடிக்கலுடைய ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள் டாக்டர். ஸ்டார்டிங் ஃப்ரம் அருள் பிரகாஷ் சார். ஸோ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் மெயினாக நமக்கு காமன் ப்ராப்ளம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹேவ் காமன் ப்ராப்ளம்ஸ். அதில் வந்து மெடிக்கல் ஆஸ்பெக்டில் எப்படி ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். லைக் டயக்னோசிஸில் ஹெல்ப் பண்ணுறோம். எண்டோஸ்கோபி டெக்னிக்ஸ் இருக்குது, டியூப் வழியாக உள்ள குடலை பார்த்து அதில் என்ன பிரச்சனை இருக்குது அதை மெடிசன் மூலமாக குணப்படுத்த முடியுமான்றதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒரு பிரச்சனைக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் நிரந்தர தீர்வு அப்படின்ற பட்சத்தில் எங்கள் கலீக்ஸ் கிட்ட நாங்கள் அதை கன்சல்ட் பண்ணுறோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி அறுவை சிகிச்சைக்குள்ள எப்படி வந்தீங்க? கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்றது ரொம்ப ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வாயிலேருந்து ஆசன வாய் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த உணவு குழாய், இரைப்பை, கல்லீரல், கணையம், பெருக்குடல், சிறுகுடல் அப்படின்னு ஒரு சில நிறைய டிஃப்ரெண்ட் பகுதிகள் இருக்குது. ஒன்றுத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நோய் வரும். இந்த சிம்டம்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்ஸ் வந்து டயக்னோசிஸ்க்காக ஃபிசிஷியன்ஸ் கிட்ட போவாங்க. அது ஃபிசிஷியன்னா டாக்டரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன நோவுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஒரு சில அதான் மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப பயப்படக்கூடியதாக இருக்காது. பட் ஒரு சிலது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். இது வந்து நாட் ஓன்லி பை எண்டோஸ்கோப்பி, அதாவது அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்டுக்கு வந்து எண்டோஸ்கோப்பி மேலே இந்த வாய் வழியாக விட்டு பார்த்து உள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அதே நேரத்தில் லோவர் ஜிஐ எண்டோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு ஆசனவாய் வழியாக குடலில் பார்க்குறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி செய்வாங்க. அது இல்லாமல் ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து டயக்னோசிஸ் இல்லாமல் மருந்துகள் கொடுக்குறது, அது தாண்டி இன்னொரு சில ட்ரீட்மெண்ட் எண்டோஸ்கோப்பிக்லேயே நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துடுது. இப்போது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஒரு சில டிசீஸ்க்கு வந்து ஆப்ரேஷனால் தான் சரிப்படுத்த முடியும். அப்போ ஆப்ரேஷனும் போது தான் சர்ஜன்ஸ் கிட்ட. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அருள் தான் டிசைட் பண்ணுவார், உங்களுக்கு மருத்துவமா இல்லையா, ஆப்ரேஷனே இல்லையான்னு. அப்புறம் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு நம்மளை கூப்பிட்டு இதை அப்போ நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டீம் ஒர்க் கண்டிப்பாக. டாக்டர், எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக சர்ஜிக்கலுடைய ப்ராசஸ் வந்து மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சர்ஜரியே தேவையில்லாமல் போய்டும் ஒரு காலத்துக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? சர்ஜரி தேவையில்லாமல் போகிறது கிடையாது. கண்டிப்பாக சர்ஜரி குறைஞ்சிட்டே வருது. ஓகே. ஏன்னா இப்போ வந்து சர்ஜரி இல்லாமவே நிறைய, அதாவது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி துறை மட்டும் இல்லாமல் பல துறைகளில் நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி எடுத்திங்கன்னா இந்த டியூப் வழியாகவே ப்ளீடிங்கை நிறுத்துறது, இல்லை ஏதாவது பித்தம் போகிற பாதை அடைச்சிருந்ததுன்னா அதில் ஒரு டியூப் போடுறது, குடல் அடைப்பு இருந்தால் அதில் ஒரு ஸ்டென்ட் மாதிரி போடுறது, உணவு குழாய் அடைப்பு இருந்தால் ஸ்டென்ட் மாதிரி போடுறது, அதெல்லாம் இருக்குது. அது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் தான் செஞ்சுட்டு வராங்க. ஓகே. மற்ற ஸ்பெஷாலிட்டின்னு எப்படி இருக்குது. சர்ஜரின்னு எடுத்திங்கன்னா கூட சர்ஜரி குறைஞ்சிட்டே வருது. ஒன்று சர்ஜரி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பிற்காலத்தில் சர்ஜரினா எல்லாம் பயப்படுற மாதிரி பெருசாக வயிறு வெட்டி கிழிச்சி அது இது பண்ணுறது உண்டு. இப்போ அப்படி கிடையாது. லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக செய்கிறது. அது எல்லாமே டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு, அதாவது ஒரு கல்லீரலோ கிட்னியோ ஏதாவது பழுதாகிடுச்சுன்னா அதை எடுத்து புதுசாக போடுறது, இதெல்லாம் சர்ஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கு. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். நான் திருச்சியிலேருந்து நந்தினி பேசுகிறேங்க. உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க நந்தினிமா, டாக்டர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு வயசு 56 ஆகுது. 3 வருடமாக சாப்பிட்ட உடனே காலையில் இட்லி சாப்பிட்ட உடனே வாமிட் வருது. அதாவது சர்க்கரை தொட்டா தான் சாப்பிட முடியுது, சட்னி சாம்பார் தொட்டா வாமிட் வந்துடுது. சாம்பார் சாதம் மட்டும்தான் உள்ளே போகுது எனக்கு.
காயெல்லாம் குழச்சி சாப்பிட்டு வேக வைக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா ஸ்கேனும் எடுத்துட்டோம், ஸ்கோப்பி, சிடி ஸ்கேனு, கொலோனோஸ்கோப்பி, சிடி பிரெயின் எல்லாம் எடுத்துட்டோம். என்னன்னு தெரியல, ஒன்றுமே இல்லைன்றாங்க டாக்டரு. அதாவது ஒன்றுமே இல்லைன்னா வயிற்று திறந்தான் பார்க்கணும். அதாவது உங்களுக்கு இந்த ஸ்கேன் எண்டோஸ்கோபி ரிசல்ட்ஸ் எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நார்மல் சொல்லிட்டாங்க. குளோனோஸ்கோப்பியும் விட்டு பார்த்துட்டாங்க, அதுவும் நார்மல்ட்டாங்க. அப்புறம் சிடி பிரெயினும் எடுத்துட்டாங்க, அதுவும் நார்மல்ட்டாங்க. எதனால வாமிட் நிக்க மாட்டேங்குது டாக்டர்? ரொம்ப தொந்தரவு பண்ணுது, எதுவுமே விட மாட்டேங்குது. நான் முட்டை கிட்ட எதுவுமே வறுவல் எதுவுமே இல்லை, வெறும் காயை வந்து குக்கர்ல குழச்சி சாப்பிட்டாதான் வெயிட் சாப்பிட முடியுது. ஒரு சில பேருக்கு ஃபுட் அலர்ஜின்னு சொல்லிட்டு பிரச்சனை உண்டு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு வந்து நமக்கு ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக வாந்தி வரும். பட் ஆனால் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு முறை நீங்கள் பண்ணி பார்த்து அதில் ஒன்றும் நமக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் செக்அப் பண்ணணும். இந்த ஃபுட் அலர்ஜி பற்றியும் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பேசலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சில மெடிசின்ஸ் கூட கொடுப்பாங்க. அப்புறம் அலர்ஜனை நம்ம அவாய்ட் பண்ணணும். எதனால் அந்த மாதிரி வருது? ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட், இப்போ கோதுமை சில பேருக்கு ஒத்துக்காது, அதனால் அந்த மாதிரி வாந்தி வரலாம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான பிளட் டெஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம், சென்னையிலேருந்து மிஸ்ஸஸ் ராதா பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க மிஸ் ராதா. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். என்னோட பேர் மிஸ்ஸஸ் ராதா, 60 வயசு ஆகுது சார். சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு இந்த வயிறுனுடைய பாதி சைடு சார், லெஃப்ட் சைடு 1 மாதம் ஆச்சு சார். பயங்கர முள்ளு குத்துறா மாதிரி வலி எடுக்குது. அப்புறம் லைட்டாக சாப்பிட்டோன்னே வீங்கிடுது. மேலே ஸ்கின்லேயே டச் பண்ண முடியல, அந்த மாதிரி வலி எடுக்குது. அதே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பேக்குக்கும் போகுது அந்த வலி. எனக்கு டாக்டர்கிட்ட போனேன், ரேண்டாக் இன்ஜெக்ஷனும் அந்த டேப்லெட்டும் கொடுத்தாங்க சார். அதில் எனக்கு சரியாகலை, சிவியராக பெயின் சார் எனக்கு. அப்புறம் இந்த நெஞ்சிலையும் லைட்டாக நெஞ்செரிச்சலும் இருக்குது. இந்த பெயின் வந்து லெஃப்ட் சைடு பாதி வயிறு ஃபுல்லாக, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வெயிட்டாக ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது சார் ஃபீலிங் எனக்கு. ஆனால் இந்த உள்ளே இருந்து நல்லா முள்ளு குத்துற மாதிரி இருக்குது. ஸ்கின்னு டச் பண்ண முடியல, மேலே ஸ்கின்னை வயிறையே டச் பண்ணால் பெயின் எடுக்குது. ரொம்ப தாங்க முடியல சார். அந்த மாதிரி ஸ்வெட்டிங்லாம் வருது பெயின் வரும்போது. என்ன செய்யலாம் சார் அதுக்கு? இது எவ்வளோ நாளாக இருக்குது இந்த மாதிரி? இந்த ஒரு 1.5 மாசமா இருக்குது சார். ஏன்னா உங்கள் சிம்டம்ஸ் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஹெர்பிஸ் ஜாஸ்டர் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் வந்து ஸ்கின்ல வரலாம். அப்படி இருக்கும்போது தான் இந்த ஸ்கின் தொட்டாலே எரிச்சலாக இருக்கிறது, முள்ளு குத்துற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா முதுகுலேருந்து வயிற்று வலி வருதுன்னா முதுகு எலும்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட இருக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து முதுகு எலும்புக்கு நடுவில் இந்த நரம்பு கம்ப்ரெஸ் ஆனால் கூட இப்படி வரலாம். அது செக் பண்ண பார்க்க வேண்டி வரும். இன்னொரு சிலருக்கு வந்து லெஃப்ட் சைடு வருதுன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்தாலும் இப்படி வரலாம். ஸோ நீங்கள் உங்கள் சிம்டம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பார்க்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால சார் சொன்ன மாதிரி அது ஸ்கின்ல இருந்தோ போனில் இருந்தோ இல்லை குடல் உள்ளே இருந்தோ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ இது எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க கண்டிப்பாக போய் ஒரு டாக்டரை குடல் சம்மந்தமான செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் ஹோஸ்டல்லேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா, டாக்டர்ஸ் இருக்காங்க, சொல்லுங்கள். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். மார்னிங், சொல்லுங்கள். எனக்கு அடிக்கடிக்கு மோசம் போகுது சார். ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி போயிடுது. 2 வாட்டி 3 வாட்டி அடிக்கடி இல்லையே சார்? அது அடிக்கடிக்கு தான் சார் 3 வாட்டி போயிடுது சார். அது எனக்கு கஷ்டமா இருக்குது சார். அப்புறமா வந்து சாப்பிட்ட பின்னாடி வந்து எனக்கு லெஃப்ட் சைடு லேசாக வெயிட்டாக வலிக்கிற மாதிரி தெரியுது சார். சாப்பிட்ட பின்னாடி, அதுக்கப்புறம் வலி இல்லை. அது என்ன சார் காரணம்? வாமிட்லாம் ஒன்றும் வர்றது இல்லையம்மா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வாமிட் எல்லாம் வர்றது கிடையாது. இது மட்டும் தான் மோசன் போது. சாப்பிட்ட பின்னாடி வந்து லைட்டா லெஃப்ட் சைடு மட்டும் வெயிட்டா இருக்கிற மாதிரி இது வலி வருது சார். லைட்டா அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகுறது அது மாதிரி இருக்கும். அது செரிமானம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். எவ்வளோ காலமாக அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு? இது இருக்கு சார், இதுனா ஒரு 1 வருஷம் தான் இருக்கு சார். இப்படி சார் ஒரு நாளைக்கு 2-3 தடவை மோஷன் போகிறது சில பேருக்கு நார்மலாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அதை வச்சு நமக்கு குடலில் பெரிய உபாதை இருக்குன்னு சொல்லிட முடியாது. சேஞ்ச் இன் பேட்டர்ன், அதாவது மாறுதல் ஏற்படுது. முன்னால் வந்து டெய்லி ஒரு முறை தான் போச்சு, இப்போ இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய எதனால் இருக்குன்னு. இப்போ இவங்க சொல்கிறது 2 இயர்ஸாக இருக்குன்றதுனால அதை அவங்க
கவனித்து பார்க்கணும். எப்படி இருக்குது, நமக்கு வலி இருக்குதுன்னு வேற சொல்கிறாங்க. ஸோ குடலில் ஏதாவது புண்ணு இருக்கான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு ஒன்று உண்டு. அதில் குடலில் புண்ணு தன்னைத்தானவே உண்டாயிட்டு அதனால கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். ஸோ இதுக்கு நம்ம அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது டெஸ்ட்டு நம்ம பண்ணி பார்க்கணும். எண்டோஸ்கோப்பியோ கொலனோஸ்கோப்பியோ பண்ணி குடல்லேருந்து சதை டெஸ்ட்டுக்கு எடுத்து அதை நம்ம பார்த்தோம்னா எதனால் இது மாதிரி ஏற்படுறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணலாம். பட் இப்போ ஒரு 1.5 years இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்த விடக்கூடாது. இது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமாக இருக்குமா? வாய்ப்பு இருக்குது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு அது பர்சனாலிட்டி பொறுத்து உண்டு. சில பேர் ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது அடிக்கடி மோஷன் போகிறது இதெல்லாமே. பட் அது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லை நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் நல்லது. பட் ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வந்து மோஷன் போகிறது யூஷுவல் டாக்டர்? அன்யூஷுவல் இல்லாமல் பொதுவாக 3 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகிறதும் சரி, ஒரு நாளைக்கு 3 முறை மோஷன் போகிறதும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது அது வழக்கமாக இருக்குன்ற போது அதை பற்றி நம்ம அதிகமாக அது ஒரி பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த பவுல் மூமெண்ட்ஸில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஓகே. இப்போது ஆண்கள்னு எடுத்திங்கன்னா பொதுவாக காலையில் எழுந்த உடனே டாய்லெட் போய் தான் ஆகணும். அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுக்கு உடம்புல ஒரு சில ஹார்மோன்கள்னால கான்ஸ்டிபேஷன்ன்றது சாதாரணமாக இருக்கக்கூடியது. சில பெண்கள் வந்து டெய்லி போவாங்க, ஒரு சில பெண்கள் 2 நாளுக்கு ஒரு தடவை, ஒரு சில பேர் வாரத்தில் ஒரு தடவை கூட போகிறது உண்டு. அது ஒரு அப்நார்மாலிட்டி கிடையாது. அது அவங்க சின்ன வயசுலேருந்து அப்படியே பழக்கம் அப்படியே வந்துட்டு இருக்கும். ஓகே. அது டெய்லி போகணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது அவங்களுக்கு. அதே நேரத்தில் பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் முறையில் இருந்து திடீர்னு மாற்றம் ஒன்று ஏற்பட்டுடுச்சு. அதாவது 2 நாளுக்கு ஒரு தடவை போகிறவங்க வந்து திடீர்னு வாரத்துக்கு ஒரு தடவை போகிறாங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை போகிறவங்க டெய்லி போகிறாங்க. அப்படி ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அதில். ஓகே டாக்டர். எனிவே அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? உடுமலைப்பேட்டையில இருந்து பேசுறேன் சார். உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா, டாக்டர்ஸ் இருக்காங்க. சார் ஹலோ சொல்லுங்க சார். எனக்கு வந்து அஜீர்ண ப்ராப்ளம் இருந்துச்சு, வாமிட்டிங் சென்ஸ் இருந்தது, மோஷன் டைட் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபுல் செக்அப் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க பித்தப்பை ஸ்டோன் இருக்குமா, அது 14 mm இருக்கு, பித்தப்பை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாகணும், அதாவது லேப்ராஸ்கோபி மூலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கல்லை கரைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா சார், இல்ல ஆப்ரேட் பண்ணி எடுத்துதான் ஆகணுமா, இல்ல இது லைஃப் லாங் எனக்கு அந்த ஆப்ரேட் பண்ணி எடுத்தா அந்த பித்தப்பையை எடுத்ததுனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறேன் சார். என்னோட ஏஜ் வந்து 28 சார். ஓகே சரி, நான் பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். அதாவது பித்தப்பையில் கற்கள்ண்டு நார்மல் கிடையாது. அதுவும் உங்கள் வயசு சின்ன வயசுனால இது பித்தப்பை வந்து ஒர்க் பண்ணாதனால இது வரக்கூடிய ஒரு பிரச்சனை. பித்தப்பையோட ஃபங்க்ஷன் என்னென்னா, கல்லீரலேருந்து டெய்லி ஒரு 1.5 லிட்டர் பித்தம் வந்து பித்தப்பையில் தேங்கும். அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் பித்தப்பை. அதாவது 1.5 லிட்டர் பித்தத்தை 800 மில்லி ஆக்கிடும். அது எல்லாமே நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது பித்தப்பை வந்து பிச்சுக்காரி மாதிரி ப்ரெஸ் பண்ணி பித்தத்தை குடலுக்குள்ளே செலுத்தும். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அந்த பித்தமும் கலந்து நம்ம சாப்பாடு டைஜஷனுக்கு அது உதவும். இது பொதுவாக நடக்கக்கூடியது. பட் ஒரு சிலருக்கு பித்தப்பை லேசி ஆகிடும், அதாவது ஒர்க் பண்ணாது. எஸ்பெஷலி பெண்களுக்கு கர்ப்பிணியாகி பிறந்த உடனே இந்த மாதிரி நடக்கக்கூடியது. கற்கள்னால பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் நினைப்பாங்க அந்த பித்தப்பையில் கற்கள் வந்து யூரினில் போயிடும், மோஷனில் போயிடும். பித்தப்பை கற்கள் யூரின்லேயும் மோஷன்லேயே போகாது. அது ஒரு சிலருக்கு வந்து அந்த பித்தப்பையோட வாய், அதாவது சிஸ்டிக் டக்ட்னு ஒரு இடத்துல போய் அடிச்சுக்கிட்டு பயங்கர வலி ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து பித்த குழாயில் அடிச்சிடுதுன்னா மஞ்சக்காமலை வரும். இன்னொரு சிலருக்கு வந்து இன்னும் கீழே அடிச்சுட்டு இந்த கனியம் ஜூஸ் போகிற பாதையை அடிச்சுட்டு பேங்க்ரடைட்டிஸ்னு ஒரு சீவியர் கண்டிஷன் உண்டாகும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. பித்தப்பையில் கற்களுக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆப்ரேஷன் தான் தேவை. அது ஆப்ரேஷன் வந்து லேப்ரோஸ்கோப் மூலிமா சின்ன சின்ன ஹோல் செய்கிறது. அதை நான் நிறைய வாட்டி இதுக்கு மித்து கூட சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து டே கேராக செய்வோம். அதை காலையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு போகிற மாதிரி, அந்த அளவுக்கு சிம்பிள் சர்ஜரி அது. அந்த நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இந்த பித்தப்பை எடுத்துட்டா எங்கள் டைஜஷன் என்ன ஆகுறது, என்னென்ன சாப்பிட முடியாதுன்னு கேட்குறது உண்டு. ஃபஸ்ட்டு இந்த பித்தப்பையிலிருந்து அந்த கற்களோடு சேர்ந்து பித்தப்பை ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, கற்கள் ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க, பித்தப்பை எடுக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியமான உறுப்பு இல்லையா அப்படின்னு.
பித்தப்பை ஒர்க் செய்யாதனால தான் நாங்கள் பித்தப்பை எடுக்கிறோம். பட் சப்போஸ் கற்கள் எடுத்தால் திருப்பி கற்கள் ஃபார்ம் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, அதாவது டைஜஷன் வந்து பித்தப்பையில் கற்கள் இருக்கும்போது இந்த கொஞ்சம் சாப்பிட்டால அதிகம் சாப்பிட்ற மாதிரி, என்னால் கேஸ்ட்ரிக், நெஞ்செரிச்சல், ஏதாவது ஃப்ரைட் ஃபுட், ரிச் ஃபுட் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்கிறதெல்லாம் ரொம்ப சாதனம் இருக்கக்கூடிய அதெல்லாம் சரியாயிடும். அதாவது டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது, பித்தப்பை எடுத்துட்டால் என்னென்ன சாப்பிட முடியும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. அந்த மாதிரி எந்த தடையும் கிடையாது. பித்தப்பை எடுக்கிறதுனால அந்த மாதிரி ஃபுட் சப்ஸ்டன்சஸ் எதை அவாய்ட் பண்ணுறான்ற ஒரு இது கிடையாது, எல்லாமே சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு லாப்ரிஸ்கோபி மூலியமாக பித்தப்பை ஆப்ரேஷன் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிவிட்டு அவ்வளோ நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், ராம்நாட்லேருந்து அரசி பேசுகிறேன். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. வணக்கம் டாக்டர், என் பேர் அரசி, வயசு 30 ஆகுது. ஒரு 1 இயருக்கு முன்னாடி இப்போ குறுக்கில் வலி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி சலமும் இது நீரும் எடுத்தாங்க. அந்த சிம்டம்ஸ் வந்து ஒரே ஏப்பமாக வந்துட்டே இருந்தது. ஏப்பம் வந்து தான் அதுக்கப்புறம் இப்படி வருதே நாங்கள் ஸ்கேன் பண்ணும்போது பின் முதுகில் இப்படி சலமும் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவாய்ட் பண்ணான். இப்போ மறுபடியும் எனக்கு அந்த ஏப்பம் வந்துட்டே இருக்குது, அந்த இடத்துல வலி இருக்குது, மோஷன் ப்ராப்ளமும் இருக்குது. போய் கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. வெயிட்டு 70 கிலோ இருக்கேன். ஆனால் எனக்கு எதுவும் வெளியில் போய் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டாலும் இந்த நெய் ஊட்டி எதுவும் சாப்பிட்டாலும் ஒரே ஏப்பம் வந்துட்டே இருக்குது. ஒரே தலையில் வலி வந்துடுது, வாமிட் எடுத்தால் தேவலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக டெய்லி மோஷன் போயிடுறேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ இதாக கிடையாது, நேச்சுரலாக இல்லாத மாதிரி பெனிஃபிட்டாகவே இல்லை. கேட்டால் மாத்திரை கொடுக்குறாங்க. இப்போ வேறு ஆர்த்தோ டாக்டர் கூட போய் பார்த்தேன், அவர் இப்போ பெல்ட் போட சொல்லியிருக்காரு, மாத்திரை கொடுத்தாரு. ஆனால் அந்த ஏப்பம் வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிட்டா கூட ஏப்பம் வந்துட்டே இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியல, ரொம்ப சோர்வாக இருக்குது டாக்டர். மோஷன் போகாதனால எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறேன். அதுக்கு என்ன செய்யறது, எந்த டாக்டரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இது உங்களுக்கு சுகர் வேறு ஏதாவது தொந்தரவு இருக்காமா? சுகர், தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி? தைராய்டு செக் பண்ணல, தைராய்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோம், அந்த கட்டி வந்ததுக்கான டாக்டர் எல்லாரும் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து ஏப்பம் வந்துட்டே இருக்கு. அந்த ஏப்பம் வர்றப்போ அந்த கண்ணுலாம் கொஞ்சம் வீங்கிருது. காலைல தூங்கி எந்திரிக்கும் போது கண்ணுலாம் அப்படியே ஒரு 2 பக்கம். இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸ் இருந்தது. ஏப்பம் வந்து இந்த கண்ணெல்லாம் வீங்கி இந்த குறுக்குல வலிச்சதுனால நாங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அது நீரும் சலமும் தான் இருந்து எடுத்திருக்காங்க, ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு டாக்டர் அது பிரச்சனையே கிடையாதுமா, ஏதாவது அடிபட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு ஒன் சைடு வலியா இருக்கு, ஆனா வயிறு வலிக்கிறது இல்லை. அந்த பக்கம் அந்த குறுக்க அந்த ஆப்ரேஷன் பண்ண பக்கம் கால் பூரா வலியா தான் இருக்கு. ஆனா மோஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஏப்பம் வந்துட்டே இருக்கு. என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாங்கம்மா உங்களுக்கு? முதுகெலும்பு இல்லைங்களா? எலும்புல ஆப்ரேஷன் பண்ணாங்களா? பின்பக்கம் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. நீரும் சலமுறது இருந்துச்சு, அது கட்டிலாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த இடம் இப்ப வலிச்சுட்டே இருக்கு. டாக்டர்கிட்ட போய் காட்டினா அது ஒண்ணும் இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. 30 வயசு தான் ஆகுது, ரெஸ்ட்லயே இருந்துட்டு இருக்கேன், குழந்தைங்களையும் பார்க்க முடியல, ரொம்ப தொந்தரவா இருக்கு. எந்த டாக்டரை பார்த்தா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நீங்க சொல்லணும் டாக்டர். நீங்க குடல் சம்பந்தமான டாக்டர் தான் பார்க்கணும் கண்டிப்பா. அதுவும் இல்லாமல் இந்த வலி இப்போ நீங்கள் எலும்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதனால் ஏற்படுற மாற்றமா, இல்லை நீங்கள் மாத்திரை இப்போ சாப்பிட்டதுனால குடலில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கான்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. சார் சொன்ன மாதிரி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமும் இந்த மாதிரி வரலாம். ஒரு ஏப்பமாக, வயிறு உப்புசமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து குடல் வந்து மசில்ஸ் கொஞ்சம் வீக் ஆகிடுறது. ஒரு சில பேருக்கு மேபி அவங்களுக்கு சுகர்னாலேயோ இல்லை தைராய்டு பிரச்சனைனாலேயோ அவங்களுக்கு குடல் சாதாரணமாக மூவ் ஆகாமல் ரொம்ப லேசியாக ஆகிடுறதுனால இந்த மாதிரி ஏப்பம் அடிக்கடி வர்றது, இந்த மாதிரி தொந்தரவு நிறையா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்து ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு, சப்போஸ் அது குடல் சம்மந்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மற்றபடி அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குமான்றதையும் கவனித்து பார்க்க வேண்டியிருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிளட் வாமிட்டிங் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் அது வருதோ அவங்க வந்து ரொம்ப பயந்துடுவாங்க. ஸோ அது ஸ்டொமக்லேருந்து வருதா இல்லை ஃபுட் பைப்லேருந்து வருதா, எங்கேருந்து வருது அப்படின்றத கூட அவங்க கணிக்க முடியாது. உடனே டாக்டரை போய் அணுகுறாங்க. ஸோ இந்த பிளட் வாமிட்டிங்கை பற்றி நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த பிளட் வாமிட்டிங்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த பிளட் வாமிட்டிங் அப்படின்னு காமனாக ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னா வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? எங்கேருந்து வருது? அந்த உடனே டாக்டர் அணுகணுமா இல்லையா? சரி, பிளட் இப்போது வாஷ் பேஷனில் பிளட் பார்த்த உடனே யாராவது பயந்துருவாங்க. கண்டிப்பாக. அது வந்து ஒரு சிலருக்கு பற்கள்லேருந்து வரலாம், ப்ளீடிங் கம்ஸ், ஒரு சிலருக்கு இருமலில் வரலாம், ஒரு சிலருக்கு வாந்தியில் வரலாம். இது மூணு வித்தியாசமான ஒரு கண்டிஷன்ஸ் அது. அப்போது அதில் பிளட் வாமிட்டிங்கில் வர்றது வந்து எங்கள் ஸ்பெஷாலிட்டிக்கு சம்மந்தப்பட்டது. ஓகே. அது வந்து கண்டிப்பாக வாமிட்டிங்னு, அதாவது ஏதாவது ஃபஸ்ட்டு உணவோ இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஜூஸோ வெளியே வந்து அது கூட சேர்ந்து வர்றது தான் வாமிட்டிங்ன்றது. ஓகே. ஒரு சிலர் வந்து காலையிலேயே இந்த விரல் வச்சு வாந்தி எடுக்கிறது, ஸ்டமக் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆமாம் டாக்டர். அவங்களுக்கு ஒரு சிலவாட்டி பிளட் இந்த மாதிரி பிளட் வரலாம். ஓகே. பட் அது என்கரேஜபிள் டாக்டர்? அது கண்டிப்பாக என்கரேஜபிள் கிடையாது. காலை வந்து நான் வந்து வாந்தி எடுத்துகிட்டு வயிற்று க்ளீன் பண்ணிக்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஓகே. ரெண்டாவது, இப்போது நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய வாமிட்டிங் வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட டிசீஸ், அதாவது சிரோசிஸ், லிவர் டிசீஸில் என்ன ஆகும்னா உணவு குழாய் உள்ள இருக்கிற நரம்புகள்லாம் வீங்கி பர்ஸ்ட் ஆகி ப்ளீடிங் வரும். அது வந்து இவர் வந்து லிவர் டிசீஸ் பேஷண்ட்டு பொதுவாக தெரியும். அதாவது ரொம்ப நிறைய நீண்ட நாள் ஆல்கஹால் சாப்பிட்டு லிவர் டேமேஜ் ஆனவங்க, இல்லை வைரல் டிசீஸ் வந்து டேமேஜ் ஆனவங்க, அது ஒன் ஆஃப் த காமனஸ் காஸ் ஆஃப், அது வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஓகே. ரெண்டாவது வாமிட்டிங் வந்து இந்த நிறைய எசிடிட்டிக்கு இல்லை இந்த நம்ம முட்டு வலி, முதுகு வலின்னு சொல்லிட்டு வலிக்கு மருந்து சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தலைவலி மருந்து இல்லை பேராசிட்டமால் கூட சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றில் புண்ணாகி பிளட் வாமிட்டிங் வரலாம். ஸோ யாருக்கும் அது வாந்தியில் பிளட் வந்ததுன்னா ஒரு சீரியஸ் கண்டிஷன். வாந்தின்னு கிடையாது, பிளட்டு பேசினில் பார்த்தோன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்த்து தான் ஆகணும். அவர் டாக்டர் ஃபஸ்ட்டு என்ன சில கேள்விகள்லாம் கேட்டு முடிவு பண்ணுவார். என்ன, இந்த பற்கள்லேருந்து வருதா, உணவு குழாயிலேருந்து வர, லங்ஸ்லேருந்து வருதான்னு. லங்ஸ்லேருந்து பிளட் வரது கூட ஒரு சீரியஸ் கண்டிஷன் தான். ஸோ பிளட் பார்க்கணும், கண்டிப்பாக டாக்டர் பார்த்து தான் ஆகணும். இந்த உணவு குழாயில் ப்ளீடிங்குன்னு வந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் அருள் பார்க்கணும். அருள் வந்து என்னென்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும் பொதுவாக? சார் சொன்ன மாதிரி அறிகுறிகளை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு, சப்போஸ் குடல்லேருந்து வருதுன்னு சொன்னால் எண்டோஸ்கோப்பின்ற முறையில் உணவு குழாயை பார்த்து அதில் அல்சர் இருக்குதா, இல்லை இந்த லிவர் டிசீஸ்னால் வர்ற நரம்பு தடிப்புனால் வர்றதான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உடனடியாக எண்டோஸ்கோப் மூலமாகவே ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது இப்போ. ஓகே. ஓகே. அதை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த பிளட் அரெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை கிளிப்பிங்னு சொல்கிறோம், ஒரு கிளிப் மாதிரி சின்னதாக இருக்கும், அதை எண்டோஸ்கோப் வழியாகவே போய் அதை போடுறது. இன்கேஸ் அந்த ரத்தத்தை நிறுத்த முடியாத பட்சத்தில் அறுவை சிகிச்சை அவங்க இன்வால்வ் பண்ணி அவங்க அதை லேப்ரோஸ்கோப்பிக்கோ இல்லை ஓப்பனாகவோ அவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஜென்ரலாக வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை வந்து வயிற்று மூலயமா வருது, இந்த பிளட் வந்து வயிற்று மூலமாக வருது, உணவு குழாய் இல்லை இறப்பைக்குள்ளே வந்து வரக்கூடிய இது. அண்ட் இந்த ப்ளீடிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிம்டம். அது வந்து சானா மருந்து எடுக்கிறதோ இல்லை அது இக்னோர் பண்ணுறதோ செய்யக்கூடாது, டாக்டர் பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு கொஞ்சமாக வந்துருக்கலாம், அடுத்த வாட்டி ரொம்ப நிறைய இந்த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டி பெரிய ரத்தம் வாந்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ யாருக்காவது எப்பாவது வாமிட்டிங்கில் பிளட்டுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கண்டிப்பாக ஒரு கேஸ்ட்ரான்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் எதனால் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு ஐடியா வரும், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிவென்டிவாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா திருப்பி அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? தருமபுரியிலேருந்து வீரமணிங்க சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க வீரமணி, டாக்டர் இருக்காங்க. சார் 18 வயசு என் அக்கா பொண்ணு ஸ்டொமக் பெயின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கிட்னி ஸ்டோனும் அதே போல் பித்த பையில கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கிட்னி ஸ்டோனுக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது பித்த பையில இப்போ சார் சொல்லிட்டு இருந்தாரு, சரியா கவனிக்கல. அது 5 mm கால்குலஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஸோ அதோட அறுவை சிகிச்சை என்ன இப்பவே பண்ணிடலாமா, இல்லை டாக்டர் கேட்டதுக்கு பெயின் வரும் அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னாங்க. அந்த தெரிஞ்சுக்கணும் சார். இப்போ வந்து பெயின் வந்தப்போ தான் பண்ணோம். ஏற்கனவே பெயின் வந்தாலும் தானே நீங்கள் ஸ்கேன் எடுத்திருக்கீங்க, அதனால தானே இந்த கற்கள் தெரிஞ்சுது. கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஸ்டோன், அதாவது 3 mm 4 mm ஸ்டோன் எல்லாம் ஒரு சிலதுக்கு ஒன்றும் செய்யணும் அவசியம் கிடையாது. கிட்னிக்குள்ளே இருந்ததுன்னா, யூரின் போகிற பாதையில் இருந்ததுன்னா அதுக்கு செய்ய வேண்டி வரும். பட் 4 mm கம்மியாக இருந்ததுன்னா யூரின்லேயே தானாக போயிடும். ஆனால் கால் பிளாடர் இருக்கிற ஸ்டோன்ஸ் அப்படி கிடையாது. கால் பிளாடர் பித்தப்பைக்குள்ள இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் சீரியஸ் ஸ்டோன்ஸ். அது என்ன பித்தம் போகிற
பாதை அடைச்சிடுச்சுன்னா பல வகையான சீரியஸ் உயிர் பாதிக்கிற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். நாங்கள் டெய்லி பார்ப்போம் இது. அதனால் பித்தப்பையில் ஸ்டோன் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். அதாவது வலி வந்தால் பண்ணலான்னும் போது பேஷண்ட்டுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். அதாவது வலி இல்லை, கண்டிப்பாக வலி ஒரு நாள் வரும். அதனால் அது மாதிரி பிரச்சனை வராதுக்கு முன்னாடியே இந்த லேப்ரோஸ்கோப் மூலிமா எலக்டிவாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாக்கா ரொம்ப சுலபமாகிடும் பேஷண்ட்டுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். நான் திருச்செங்கோட்டிலேருந்து கௌரி பேசுகிறேங்க சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க கௌரி, டாக்டர்ஸ் இருக்காங்க. குட் மார்னிங் சார். சார், எனக்கு வந்து ரைட் கிட்னி வந்துட்டு 2-3 கல்லு ஸ்கேன் பண்ணும்போது 2-3 கல்லு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். நான் வந்து டேப்லெட் வந்து 20 டேஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் 3 டேஸ் விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப பெயின், அது முதுகு பின்னாடி ரைட் சைடு ரொம்ப பெயினாக இருக்குங்க சார். எனக்கு வந்து சிசேரியன் சார். அதே மாதிரி எலும்பு ரொம்ப வலிக்குதுங்க. எலும்பு வலிக்குதா இல்லை எனக்கு அந்த பிரச்சனையா எனக்கு ஒன்றும் புரியல. எலும்பு வலிக்குது, என்ன எலும்பு வலிக்குதுங்க? உடம்புல 206 எலும்பு இருக்குது, எந்த எலும்பு வலிக்குது? நடு அந்த எலும்பு தாங்க சார். எனக்கு வந்து சிசேரிங் சார். அந்த எலும்புல ஊசி போட்டதுனால அது வந்து எப்பவுமே வலி இருக்கும் அப்படிங்கிறாங்க. முதுகெலும்பு. ஆனால் காலையில் எழுந்து வந்து இப்படி உட்காந்துன்னா எனக்கு அப்படியே ரொம்ப விசி ரொம்ப இழுக்குதுங்க சார். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த முதுகில் ஊசி போட்டதுனால போஸ்ட் ஸ்பைனல் பெயின், அது யூஸ்வலி தலைவலி தான் வரும். ஒரு சிலருக்கு முதுவலியோட வரலாம். பட் அது தானாக சரியாயிடும், ஒன்றும் பெருசாக பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. கிட்னியில் ஸ்டோன்ஸ்னால கூட வலி வரலாம். வலி இருந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு யூராலஜி டாக்டர் இருப்பாங்க, அதாவது கிட்னி கற்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், அவர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும். மற்றபடி இது வந்து குடலுக்கோ இல்லை எங்கள் ஸ்பெஷாலிட்டிக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியும். கண்டிப்பாக அது எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது. கிட்னி ஸ்டோன்ஸ் அளவை பொறுத்து அவங்க கிட்னி டாக்டர்கிட்ட நீங்கள் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது செய்யணுமான்னு முடிவு பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், கோயம்புத்தூர்லேருந்து தினேஷ் பேசுகிறேங்க. தினேஷ், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. தினேஷ், டாக்டர்ஸ் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங், சொல்லுங்கள் சார். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் என் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப கெட்டியாக இருந்து மோஷன் போகிறது வந்து ரொம்ப டிலே ஆகுதுங்க. ஓகே, சரி. பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது. மோஷன் டிலேனா ஸ்மெல் அதிகமாக வருது, யூரின் போனாலும் ஸ்மெல் அதிகமாக வருது. இது டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா வயிறு இருக்கும், அதனால் பூச்சி மருந்து மாதிரி டேப்லெட் எடுத்துக்கோங்க மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க. 6 டேஸு கண்டிஷன் சாப்பிட்டதுக்கப்புறமும் அந்த மோஷன் போனால் ஸ்மெல்ஸ் அதிகமாக வருது. எனக்கு என் குழந்தைக்கு சேம், அது அப்பாவுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுனால கண்டிஷன் வருமா இல்லை இது க்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. உங்களுக்கு பிரச்சனை வந்து மோஷன் வயிறு கெட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை மோஷன் ரொம்ப இறுக்கமாக போகுதுங்களா? மோஷன் கொஞ்சம் இறுக்கமாக போகிறதும் இருக்குது சார், கெட்டியாக போகிறது. வயிறு வந்து கல் மாதிரி இருக்குங்களா? ஆமாம், அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருக்குது, அதனால இப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு கன்சல்ட் பண்ணும்போது. முன்னமே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ மோஷன் போகிறது ஒரு நாளுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை எதுவும் தொந்தரவு இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேருக்கு உடம்பு ஆகே அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு 2 நாளைக்கு போகிறது நார்மல். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை போகிறதும் நார்மல் தான். வேறு எதுவும் தொந்தரவு பண்ணலை நம்மளை, இதனால் நமக்கு எடை குறைவோ இல்லை வேறு ஏதாவது இப்போ சொன்ன மாதிரி பிளட்டு போகிறது, மோஷனில் பிளட்டு போகிறதோ இல்லை வாந்தி வர்றதோ, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது அதை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைக்கு உங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு ஃபெமிலியெல்லாம் அந்த மாதிரி தான் உங்கள் பாடியே டியூன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு மோஷன் நார்மலாக போகிறதா இருக்கும். இதில் அலாம் சிம்டம்ஸ் சொல்லுவோம். எதை வச்சு நம்ம வந்து இது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, முன்னாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது. நம்ம முன்னால் போயிட்டு இருந்தது இப்போ மாறி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துலேயும் பசியின்மை இருக்குது. அந்த மாதிரி உடல் வெயிட் வந்து ரொம்ப குறையுது, எடை குறையுது, அந்த மாதிரி இதுலேயோ இல்லை மோஷனில் பிளட்டு போகிறது, இல்லை ரத்த வாந்தி வர்றது, அன்யூஷுவல் வயிறு வலி இருக்கிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக செக்கப் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம டயட் மூலமாகவோ காய்கறிகள் பழங்கள் சேர்த்து தண்ணி நிறைய குடித்து இந்த ஹேபிட்ஸை நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னாவே இதுலேருந்து சால்வ் ஆகிடும் ப்ராப்ளம். இந்த ஸ்மெல்லி மோஷன் அப்படின்ற அதுக்கு என்ன? அது பர்டிகுலர் ப்ராப்ளம் அந்த மாதிரி வர்றதில்லை. ஒவ்வொருத்தவங்க பாடி செக்ரீஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் டசன்ட் மீன், அதாவது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. பட் நீங்கள் உங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, புழு பூச்சிகள் ஏதாவது நம்ம டயட்லேருந்து ஏற்படுத்துறதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான மெடிசன் சாப்பிட்டு பார்க்கலாம். பட் அது வந்து ஒரு அலாம் சிம்டம்ஸ் கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள்.
டாக்டர் இந்த காலர் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஸ்டொமக் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, எனக்கு வந்து காய்கறிகளை அவிச்சு மட்டும்தான் சாப்பிட முடியுது, என்னால் வந்து எந்த ஃபுட்டும் எடுத்துக்க முடியல. இது வந்து எல்லா காமன் மேனுக்குமே ஒரு சமயத்தில் இந்த மாதிரி வயிறு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது. உங்களுக்கு எனக்கே இருக்குது டாக்டர், நிறைய வாட்டி இந்த மாதிரி வந்து இருக்கு. பட் எனிவே சென்சிட்டிவ் ஸ்டொமக் அப்படின்றதுக்கான ரெமெடி என்ன டாக்டர்? எப்பவுமே ஒருத்தருக்கு இந்த மாதிரி சில சமயங்களில் வர்றதுக்கு வந்து இந்த ஃபுட்டுனால வருதா, இல்லை எதனால் இந்த மாதிரி உருவாகுது? ஸோ டயட் தான் மெயினாக. நீங்கள் சொன்ன மாதிரி டயட், அப்புறம் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். நீங்கள் முன்ன மாதிரி இப்போ நிறைய நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்றோம். ஒரு ஃப்ரைட் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றோம். ஸோ அது சில சமயம் சூட் ஆகாது உடம்புக்கு. ஓகே. ஸோ அது நம்ம குடல் வந்து இட்ஸ் நாட் மேட் ஃபார் தட். நம்ம இப்போ வெஸ்டர்ன் பீப்புள் மாதிரி நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வீட் அலர்ஜி நிறைய பேருக்கு உண்டு. ஸோ கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி. இப்போ எப்படி ஒரு வீசிங் வருதோ ஒரு குழந்தைக்கோ ஒரு ஆளுக்கோ ஒரு அலர்ஜினால வீஸ் வருதோ, அந்த மாதிரி குடலும் ரியாக்ட் பண்ணும். ஓகே. ஸோ ஆகாரம் உள்ளே போகும்போது அங்கே இருக்க செல்களுக்கு இந்த மாதிரி இந்த அலர்ஜி வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அதை ஆக்ட் பண்ணும். லைக் அவங்களுக்கு லூஸ் மோஷன்ஸ் போகிறதோ, பசியின்மையாக இருக்கிறது, வயிறு உப்புசம் வர்றது, அந்த மாதிரி வர்றது உண்டு. ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் உண்டு. நமக்கு பிளட் டெஸ்ட்டோ இல்லை எண்டோஸ்கோப்பியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம கவனித்து பார்க்கணும், எந்த மாதிரி ஃபுட் நம்ம சாப்பிடும்போது, ஆகாரம் சாப்பிடும்போது இந்த மாதிரி தொந்தரவு வருதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ட்ரையல் மூலமாக நம்ம நிறுத்தி பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளி அதுதான் கல்ப்ரிட்னு சொல்லி அதை வச்சு நம்ம ஃபர்தராக நம்ம ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். அகைன் ஒன் மோர், நிறைய பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பால், தயிர், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்டோன்னே வயிறு குடுகுடுன்றது. இப்போ நான் இருக்கேன்னா நான் ஒரு ஃபுல் கிளாஸ் பால் குடிக்க முடியாது, குடித்தா வயிறு ஒரு மாதிரி பேஜாராக. ஸோ அது நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனைகளாமா அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது பால் ஏன்னா அதுக்கு தகுந்த ஒரு என்சைம் ஒன்று இருக்கணும் உடலில். நம்ம நிறைய இந்தியன்ஸ்க்கு அந்த என்சைம் கிடையாது பிறப்பிலேயே. அது என்ன ஆகுன்னா அந்த பால் வந்து அந்த பிரேக் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ண முடியாதனால பால், தயிர், அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்டா நிறைய கேஸ் போகிறது, வயிறு ரொம்ப பேஜார் பண்ணுறதுலாம் ரொம்ப காமன். ஸோ அவங்க கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. திங்க் சம் பீப்புள் மார்னிங் வந்து பால் குடித்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மோஷனே வரும்ன்ற மாதிரிலாம் ஒரு சினாரியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அதாவது ஒரு சிலர் சிகரெட் பிடிச்சா தான் டாய்லெட் போகிறது. ஆக்சுவலி மருத்துவத்தில் சிகரெட்டுக்கும் டாய்லெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிதான் கனெக்ட் பண்ணிட்டாங்க நமக்கு. எனிவே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர்ஸ் கிட்ட. குட் மார்னிங் சார். நானும் சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு 8 years இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குது சார். சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற ப்ராப்ளம் இருக்குது சார். சொல்லுங்கம்மா. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 years சார் அதோட டைரியா ஆகிற மாதிரி ஒரு டைரியா வந்துன்னா ஒரு 20 days கிட்ட 1 month கிட்ட அப்படி வருது சார். ஓகே. அப்படி வந்து ஒரு 5 years வந்து ஒரு கொடின் சல்ஃபேட் எடுத்துட்டு இருந்தோம். அதை டெய்லி ஒன்று போடுங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு 20 days இருக்கிறதுனால இப்போ லோப்ரோமேட் ஒரு half எடுங்க, VSL 3 கொடுத்தாங்க, மெப்ஸ் SR எடுக்க சொன்னாங்க. இது எடுத்து ஒரு 10 days எடுத்தேன் சார். இப்போ லிப்ராக்ஸ் வந்து ஒரு 6 weeks எடுங்கன்னாங்க. அதையும் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து காரமே ஒரு துளி காரம் சாப்பிட்டனாலே உடனே மோஷன் வந்துடும் சார். ஒரு 8 years ஆச்சு சார். ஒன்லி ஒரு பருப்பு தயிர் சாதம் இதுதான் சாப்பிட்டுருங்க. ஹை ஃபைபர் எடுக்கணும்னாங்க. இந்த பீன்ஸு அந்த மாதிரி காய் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த டைரியா டைமில் அதுவும் எடுக்க முடியறதில்ல எனக்கு. லேடிஸ் ஃபிங்கர் எடுக்கிறேன், அதுவும் எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இது கொலனோஸ்கோபி 3 times பண்ணிட்டேன் சார். நார்மல் எண்டோஸ்கோபி பண்ணிட்டேன், ஸ்மால் பவுல் ஸ்டடி பண்ணிட்டோம். ஸோ எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிட்டேன். இப்போ சிடி ஸ்கேன் அந்த கான்ட்ராஸ்ட் இது பண்ணி பண்ணோம்னா ஒரு டைரியாவே 1 week ஆயிடுது எனக்கு நிற்கிறதுக்கு. சரிம்மா, இப்போது நீங்கள் சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு டாக்டரும் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களை ஓரளவுக்கு செக்அப் பண்ணியிருக்காங்க, தேவையான எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இது வந்து ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளம் தான் பேசிக்கலாக. ஒருத்தவங்களுக்கு குடல் இந்த மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு அந்த வீக் மசில்ஸ்னால கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும். குடல் வேகமாக இதுக்கு நிறைய காரணம் சொல்லப்படுது. ஒன்று வந்து நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி ஃபுட் அலர்ஜி இன்டாலரன்ஸ். சில பேருக்கு லாக்டோஸ்
கொஞ்சம் கம்மியாக இருக்கு, லாக்டேஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்கும்போது டைஜஷனில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஃபைபர் டயட் அப்படி எடுத்தால் இவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுமானா ஆகும். ஸோ சாப்பாட்டில் எடுக்க முடியலனாலும் அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ஃபைபர் சப்ளிமெண்ட்ஸ். அதை சாப்பிடும்போது இவங்களுக்கு சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்ன்றது ரொம்ப காமனான பிரச்சனை. நிறைய பேர் ஆனால் இதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமாக தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா டெஸ்ட்டும் பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொன்ன மாதிரி எண்டோஸ்கோப்பி மூலமாகவோ கொலனோஸ்கோப்பி மூலமாகவோ பார்த்து சத டெஸ்ட் எடுத்துக்கணும். அது எதுக்காக எடுக்கிறோன்னு சொன்னால் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் நம்ம கேட்கும்போது. பட் அந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்றதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. அதை எடுத்து டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா இந்த சிம்டம்ஸ் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி எண்டோஸ்கோப்பி கொலனோஸ்கோப்பி பண்ணியிருந்தாலும் சத டெஸ்ட் எடுத்து அதில் என்ன இன்டெஸ்டைன்ஸ் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளம்ன்றதால நம்ம மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பட் இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் நமக்கு ஒரு டியூமரோ கேன்சரோ அந்த மாதிரி குடலில் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதை நம்ம ஹேபிட்ஸை ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தாலே ஷீல் பி ஆல் ரைட். எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. டாக்டர், நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு என்னென்ன டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டரை பார்த்து கேட்குறாங்க. ஸோ காமனாக லேமனுக்கு என்னென்ன டயக்னோஸ் ப்ராசஸ் இருக்குது, கொலனோஸ்கோப்பி அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், ஒரு ஜென்ரல் கொஷின் நீங்கள் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த சிகரெட் பிடிச்சா எனக்கு மோஷன் க்ரியேட் ஆகுது, சம்டைம்ஸ் காஃபி குடித்தா சில பேருக்கு ஃபீல் ஆகும். ஸோ ரியலி ஆர் வி சீட்டிங் அவர் ஸ்டொமக்? நமக்கு அந்த ஃபீலிங்கை நம்மளாக உருவாக்கிக்கிறோமா? வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் உண்மையாகவே? சொல்லட்டுமா? இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது இப்போது நீங்கள் டெய்லி நீங்கள் காலைல ஒரு 6 o'clock 7 o'clock நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? ப்ரோக்ராம் இல்லாதனால நீங்கள் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், நாங்கள் எல்லாம் 5 மணிக்கு அப்படியே எழுந்திருப்போம். ஏஞ்சி நின்ன உடனே மோஷன் போன ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா அந்த நம்ம ஜாயிண்ட்ஸ் இருக்குது, இப்போ எஸ்பெஷலி ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட்லேருந்து சம் நர்வ் கனெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம குடலுக்கு. அதாவது ஆர்த்தோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்வாங்க. அது உடனே என்ன குடல் மூவ் ஆகும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் இப்போது ஓல்டு பீப்புளோ இல்லை பேஷண்ட்ஸோட ஸ்பைன் ஆப்ரேஷன், ஆர்த்தோபெடிக் ஆப்ரேஷன், எந்த ஆப்ரேஷன் நடந்து பேஷண்ட் பெட்லேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மோஷனை அந்த ஃபீலிங்கே வராது, ஃபீலிங் பட்டு கான்ஸ்டிபேஷன் வந்து. அதான் அவங்களுக்கு அதான் ஃபிசியோதெரப்பி பண்ணி தான் அது உண்டாக்குவாங்க. ரெண்டாவது அதான் நாங்கள் வாக்கிங் பண்ணால் மோஷன் வரதுக்கு வாய்ப்பு அதனால தான். ரெண்டாவது கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஷன், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ண உடனே டாய்லெட் போகணுன்னு தோணும். அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அங்கேருந்து போய் உள்ளே அப்படி போய்ட்டு சிறுகுடலில் பெருக்குடலில் போய் புஷ் பண்ணுறது கிடையாது. அவ்வளோ இது கேஸ்ட்ரோகோலிக்னு சொல்லிட்டு இந்த இறைப்பைக்கும் இந்த குடலுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, ஒரு நர்வ்ஸ் லிங்க். அதனால் நீங்கள் காஃபி சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகிறது அது ஒரு வழக்கம். இப்போது வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பெட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டாய்லெட் போவாங்க. நம்ம எல்லாம் முடிச்சுட்டு தான் டாய்லெட் போவோம். ஸோ கண்டிப்பாக இந்த காஃபி குடித்தா டாய்லெட் போகிறதுக்கு அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. பட் சிகரெட் பிடிச்சா டாய்லெட் போகிறதுக்கு அவ்வளோ பிடிக்கல. அதே நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி டாய்லெட் போகிறதுல ஒரு தவறு கிடையாது. ஓகே நம்ம சீட் பண்ணுறது கிடையாது. அந்த ஃபுட்டே கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணணும் நம்ம மோஷன் போகிறதுக்கு. ஸோ எனிவே அது ஒரு ஃபீலிங் நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிற ஃபீலிங், அது கண்டிஷனிங் சொல்லுவாங்க. அது லைக் நம்ம டெய்லி அதை பழக ஆரம்பித்தோம்னா, இப்போ மணி அடித்தா சாப்பாடு வருது அப்படின்னு சொன்னால் மணி அடித்த உடனே உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். இது கண்டிஷனிங் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பொருந்தும் இது. ஸோ நீங்கள் அதை எப்பயுமே ஒரு பழக்கமாக வச்சுட்டிங்கன்னா காலையில் மோஷன் போகிறது அந்த டைமில் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் வந்துடும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் காஞ்சிபுரம் பேசுகிறேன் சார். உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சார் டாக்டர்ஸ் கிட்ட. சார் எனக்கு ஒரு 20 years முன்னே வயிற்று வலி பிரச்சனைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிருந்தேன் சார். சரி. அப்போ வாயிலையும் புண்ணு இருந்துச்சு. அது கேட்டதுக்கு எண்டோஸ்கோப்பி எடுக்கணும்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஓகே. அது என்ன ஒரு 20 days ஆச்சு. நான் வாய்ப்புன்னு கண்டினியூவாக எடுத்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கல. அதான் சரி வாய்ப்புன்னு கண்டினியூவாக இருக்கிறதுனால என்ன ரீசனாக இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் தான் சார். ஓகே.
இவர் சொன்ன ப்ராப்ளம் வந்து ஒன் ஆஃப் ரொம்ப காமன் ப்ராப்ளம், வாயில் புண்ணு வர்றது. இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. அலர்ஜி ரீசன்ஸ், ஃபுட் அலர்ஜிஸ்னால வரலாம். நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறது, நம்ம ஷார்ப் ப்ரஷஸ், அந்த மாதிரி ட்ராமா ஏற்படுத்துறது, அதாவது அங்கே நம்ம ரொம்ப கடினமாக தேய்க்கிறதுனால வர்றது, பேஸ்ட் ஒத்துக்காதது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். வாய்ப்புண்ணுன்றது ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஆப்தஸ் அல்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. முக்கியமானது வந்து பற்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ பல்லில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஷார்ப் டூத்ஸ் இருக்குன்னா கூட வாயில் இந்த மாதிரி புண்ணு வரலாம். பட் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா காமனான ரீசன் வந்து இந்த ஃபுட் அலர்ஜி தான், ஆப்தஸ் அல்சர்னு. இது சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால் வரலாம். சில பேருக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி வாயில் புண்ணு ஏற்படலாம். ஸோ சில பேருக்கு சாப்பாடுனால வரலாம். லைக் கத்திரிக்காய் சாப்பிட்றாங்களோ, ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடும்போது அந்த மாதிரி அந்த வாய்ப்புண்ணு வருது. ஸோ நம்ம இந்த அலர்ஜி இருக்கான்றதையும் செக் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு. ஸோ ஏதாவது ஒரு பொருளை அவாய்ட் பண்ண முடியும்னா நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரெஸ்னால தான் வருதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணோம்னா அந்த வாய்ப்புண்ணு வரப்போகிறதில்ல. கிருமினால் வர்ற வாய்ப்புண்ணுங்களும் உண்டு. ஸோ நம்ம இந்த மருந்து மாத்திரை கொடுத்து கிருமியை குணப்படுத்தினோம்னு அந்த வராது. அதே மாதிரி இந்த பற்கள் பிரச்சனை இருக்கான்றதையும் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட செக் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க சொன்னது வந்து எண்டோஸ்கோப்பி மூலமாக உள்ள ஸ்டொமக்கில் போய் பயாப்சி எடுத்து பார்த்து இது குடல் முழுக்க உண்டாகிற இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் சம்மந்தப்பட்ட புண்ணான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் அவங்க எண்டோஸ்கோப்பி சொல்லியிருக்காங்க. அவர் அதை செஞ்சுக்கிட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அலர்ஜன்ஸை அவாய்ட் பண்ணாவே போதுமானது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட் சொன்னார், அவங்க ஒய்ஃப் எப்பப்போ ஊருக்கு அனுப்புகிறாங்களோ அப்போல்லாம் அவங்க புண்ணு இருக்காது. ஒய்ஃப் திரும்ப வந்து புண்ணு வந்துருமா, அது என்ன தெரியல. பட் இந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப காமனாக எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி புண்ணு வாய்ப்புண்ணு வருது. எதனால? அது எப்படி? ஸ்ட்ரெஸ் தான் சார் இது. அது ஐ மீன் ப்ரிடாமினென்ட்லி இந்த ஸ்ட்ரெஸ் சமயத்தில் பண்ணுவீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம அதை ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போது அதுக்கான ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் இருக்குது. கொஞ்சம் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது அந்த டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது நம்ம அந்த எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கம்மி பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக இது சரியாயிடும். ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த உதடுகள் அதிகமாக உலர்ந்து போகுது இல்லைங்களா, அதாவது ட்ரை ஆகிடுது. அது வந்து இந்த வாய்ப்புண்ணு வர்றதுக்கான சிம்டம்ஸுமாக இருக்குமா, இல்லை அது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஃபீலிங் தாங்களா? அது நீர் உடம்புல கம்மியாகுது, அதனால தான் நமக்கு வாய் உலர்ந்து போகிறது. பட் அது வந்து அல்சரை உண்டு பண்ணுமானா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உமிழ்நீர் கம்மியாகும் போது அங்கே கிருமிகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அங்கே புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஈரோட்டிலேருந்து உமா பேசுகிறேங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க உமா டாக்டர்ஸ் கிட்ட. எங்கள் பையனுக்கு 20 வயசு இருக்கு. இப்போ பையனுக்கு 25 வயசுங்க. சொல்லுங்கம்மா. 20 வயசு இருக்கும்போது எங்கள் பையனுக்கு பிளட்டு மோஷன் போகும்போது பிளட் வந்துச்சுங்க. நாங்கள் டாக்டர்கிட்ட குடல் சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது அவங்க வந்து பைல்ஸ் மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அப்படி எதுவும் பெருசாக ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியலன்னு டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் கொடுத்தோடனே 10 நாள் சாப்பிட்டா சரியாக போச்சுங்க. ஆனால் சில சமயங்களில் பையன் காரமாக சாப்பிட்டாலோ இல்லை நேரம் தவறி அந்த மாதிரி சாப்பிட்டாலோ மோஷன் போகும்போது இந்த மாதிரி பிளட் வருதுங்கிறான். அது என்ன பண்ணுறது, எந்த டாக்டர் பார்க்குறது, அதாவது பெரிய பிரச்சனையாக இது இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. மோஷன் போகிற பாதையில் பிளட் வர்றதுன்றது சாதாரண பிரச்சனை கிடையாது. அதை கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரியாயிடும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கக்கூடாது. அது எங்கேருந்து போகுதுன்றதை பார்க்கணும். குடல் ஆசன வாயிலே புண்ணு ஏற்பட்டால் அந்த மாதிரி வர்றது உண்டு. இன்னொன்று மூலம்னால அந்த மாதிரி ரத்தங்கள் வர்றது உண்டு. உள்ள குடலுக்குள்ள பாலிப் சத கட்டிகள் வளர்ச்சியாகி அதனால் வர்றதோ, இல்லை கேன்சர் டியூமர் இருந்தாலும் ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோஷன் போகிற பாதையில் ரத்தம் இருக்குன்றதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. குழந்தைகளில் காமனாக உள்ள பாலிப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. சத வளர்ச்சி, பாலிப்புன்றதுன்னா சத வளர்ச்சி உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களில் கட்டி, இதுதான் பிரச்சனைக்குரிய ப்ராப்ளங்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு கொலனோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஒரு டியூப்பு, அந்த டியூப்பை குடலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது உள்ளே செலுத்தி அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். இங்கே குடல் சுவரெல்லாம் பார்க்கலாம், எந்த இடத்துலேருந்து அந்த ரத்தம் கசியுது. இப்போ சதை இருக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம சதை டெஸ்ட்டுக்கு எடுக்கிறதோ இல்லை அந்த சதையை எண்டோஸ்கோப் மூலமாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். அது பிரச்சனை பெருசாக இருக்காது. பட் மோஷனில் ரத்தம் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. இப்போ இவங்க சொல்கிற பேச்சு இப்போ கேட்டாக்க அவருக்கு வந்து ஆசன வாயில் தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஆசன வாயில் பிரச்சனைன்னா இப்போது டாக்டர் அருள் சொன்ன மாதிரி இந்த விரிசல் ஏற்படும் ஒரு சிலருக்கு. அதாவது பெண்களுக்கு, எஸ்பெஷலி யங் பெண்களுக்கு ரொம்ப ஹார்ட் மோஷன், அதாவது ரொம்ப நாள் ஒரு நாள் 2 நாள் அப்படியே பிளாக் பண்ணி வச்சு மோஷன் போது பெரிய மோஷன் போகும்போது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்த பிளேடில் கட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ப்ளீடிங் வரும். ஓகே. பிளட்டு வந்து வலி இல்லாமல் பிளட்டு வருதுன்னா அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு சிலருக்கு வலி இல்லாமல் வந்து அது பைல்ஸில் வரும்.
மற்றபடி டாக்டர் அருள் சொன்ன மாதிரி வேறு ஏதாவது கட்டியோ சதையோ அதில் வரலாம். வலி சேர்ந்து வருதுன்னா அது வந்து யூஸ்வலி ஆசன வாயில் ஒரு விரிசல் ஏற்பட்டு வருது. அது ஃபிஷர் அப்படின்வாங்க. இது ரொம்ப காமன். அது ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணாலோ ரொம்ப நேரம் ஒரு சேரில் உட்காந்தாலோ அந்த மாதிரி வரும். அது வந்து கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட் பிறகு ஒரு சர்ஜனும் பார்க்க வேண்டி வரும். இப்போ கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட் வந்து குடல் ஒன்றும் இல்லைன்னும் போது அவங்களே கண்டுபிடிப்பாங்க இந்த இடத்துல ஆசன வாயில் பிரச்சனை. ஒரு சில வாட்டி கண்டுபிடிக்காமல் போயிடுச்சுன்னா சர்ஜன்ஸ் பார்த்துட்டு சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து இதுக்கு வந்து டயட் சேஞ்ச் பண்ணி மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறது, ப்ளஸ் லோக்கலாக ஒரு ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் சுடு தண்ணியில் ஏதாவது ஆன்டிபயோட்டிக் போட்டு அதில் உட்காருது, அதில் செஞ்சாலே இது சரியாயிடும். ரொம்ப ரேராக இதுக்கு வந்து ஆப்ரேஷன் மாதிரி தேவைப்படாது. இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கும்போது ஆசனவாய் படி ஏதோ சதை ஏதாவது வளர்ந்துருக்கா, சதை வெளியே வந்திருக்கான்னு பார்க்க வேண்டி வரும். அது யூஸ்வலி சர்ஜன் செய்வாங்க. ஸோ இந்த ஏன் நான் டாக்டர் அருள் சொன்ன மாதிரி யாருக்காவது மோஷனில் பிளட் வருதுன்னா கண்டிப்பாக வாமிட்டிங்கில் பிளட் எப்படி வருதோ மோஷனில் பிளட்டு கூட அப்படி தான் ஒரு டாக்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். சிங்கனார்ல இருந்து பேசுறோம். உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. ஹலோ சிங்கனார்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. எனக்கு வயிறு வலி அதிகமா இருக்கு சார். வயிறு நெஞ்சுக்கும் வயிறுக்கும் இடையில அல்சர்னு சொல்லி நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்டேன். ஆனா சாப்பிட்டாலும் வயிறு வலி, ஒரு நேரம் சாப்பிடாட்டி வலி வந்துருது. வெளியில எங்க சாப்பிட்டாலும் புட்டு அலர்ஜி வந்து வாமிட் வந்துருது. ஓகே சொல்லுங்க. வாமிட் வந்துருது. அப்படி வயிறு ஊறிடுது, உப்பிடுது வயிறு, கேஸ் ட்ரபிள் மாதிரி. ஓகே. நெஞ்சுக்கு கீழே வலி வருது. நெஞ்சுக்கு கீழே கீழே வயிறெல்லாம் வலி இல்ல, நடு வயிறு மட்டும், மே வயிறு மட்டும் வலி. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, டாக்டர் சொல்றது கேளுங்க. இதுக்காக ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்காமா உங்களுக்கு? எண்டாஸ்கோபி எழுதி கொடுத்தாங்க, நாங்க இன்னும் பார்க்கல. அதனால நான் 2 வருஷமா பெப்டிகான், செலிசல், ஆல்ஜல், ஏலக்காய் டானிக்கா எல்லாமே சாப்பிட்ருக்கேன். டானிக்கெல்லாம் இவங்க பிரச்சனை, நீங்கள் உங்களுக்கு இருக்க பிரச்சனை நீங்கள் என்னன்றதை தெளிவாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மெடிசன் சாப்பிடணும். நம்மளே வந்து அது புண்ணு அல்சருன்றதை நம்மளே முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் சாப்பிடக்கூடாது. ஸோ இப்போ போய் ஃபார்மசியில் போயிட்டு எனக்கு வயிறு வலிக்குது மருந்து கொடுக்குன்னா அவங்க வலிக்கான மருந்து கொடுப்பாங்க. அந்த வலிக்கான மருந்து வயிறு புண்ணு ஏற்படுத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரத்த வாந்தி ஏற்படுத்தி விட்டுரு முடிஞ்சு அது தீர்வு கிடையாது. ஸோ அந்த எண்டோஸ்கோபி பண்ணி குடல் எப்படி இருக்குது, குடலில் புண்ணு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேற்கொண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லது. ஓகே, எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. டாக்டர், இன்றைக்கி வந்து நம்ம பல விஷயங்களை பேசணும். இன்னும் நிறைய விஷயங்கள் பாக்கி இருக்குது. அது அடுத்த வாய்ப்புகளில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். எனிவே இன்றைக்கி வந்து இந்த ஷோ வந்து சிறப்பாக மாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.